அனைவருக்கும் வணக்கம். ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய அனைத்து விதமான அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கும் என்னிடம் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னிடம் ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டு பெறப்படுறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகும். அனைவருக்கும் வணக்கம். நட்சத்திரத்துக்குண்டான பலன்கள் வரிசையில் அஸ்வினி முதல் பூரம் வரை பலன்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜ் வீடியோஸில் பார்த்து அந்தந்த நட்சத்திரக்காரங்க உங்கள் பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த வரிசையில் இன்றைக்கி உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். உத்தர நட்சத்திரத்துக்காரங்க இவங்க சிம்ம ராசியாக இருந்தால் முதல் 2 பாயிண்ட் அவங்களுக்கு அப்படியே மேட்ச் ஆகும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு மட்டும் உத்தர நட்சத்திரம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு துணிச்சல் கோபம் அதிகமாக இருக்கும். இந்த உத்தர நட்சத்திரம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மட்டும். அதே போல் உத்தர நட்சத்திரம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சீட்டு, எம்எல்எம்மு, ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, கிரிப்டோ கரன்சி இல்லைனா அடுத்தவங்களுக்கு பணம் கொடுத்து திரும்ப வாங்காமல் இருந்து அதனால் ஒரு பண இழப்புகளை சந்திக்கிறது கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் சந்திப்பாங்க. ஏன் கன்னிராசிக்காரங்களுமே ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, ட்ரேடிங்கு, சீட்டு, எம்எல்எம்மு, ஷேர் மார்க்கெட்டு கன்னிராசியில் உள்ள உத்தர நட்சத்திரக்காரங்களும் இதில் ஈடுபடக்கூடாது. ஈடுபட்டால் கண்டிப்பாக பண இழப்பு ஏற்படும். அதே போல் பணம் விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும். ஒரு பணம் எங்கேயாவது கொடுத்தீங்கன்னா அது திரும்ப வராத சூழ்நிலைகள் இருக்கும். வேலை விஷயமாகவும் பணம் கொடுத்தீங்கன்னா திரும்ப வராத சூழ்நிலைகள் இருக்கும். ஸோ பணம் விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த உத்தர நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவங்க கோபம் இவங்களுக்கும் அதிகமாக வருங்க. ஆனால் அதை வெளியில் காட்டிக்கிடவே மாட்டாங்க. மனசுக்குள்ளே அப்படியே அடக்கி வச்சுக்கிட்டு வெளியில் புன் சிரிப்பு மட்டும் சிரிச்சுக்கிட்டு வாங்களே தவிர அந்த கோபத்தை வெளிப்படுத்துறது, எக்ஸ்ப்ரெஷன் பண்ணுறது அது முகத்தில் இருக்காது இந்த கன்னிராசி உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு. அதே போல் உத்தர நட்சத்திரம் கன்னிராசியாக இருந்தாலும் சரி, சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு அண்ணனோ அக்காவோ இருந்தாங்கன்னா அவங்க இவரை ரொம்ப யூஸ் பண்ணிவிட்டு அவரால் இந்த உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு தன்னுடைய அண்ணனாலேயோ அல்லது அக்காவாலேயோ ஒரு மன வருத்தம், ஒரு ஏமாற்றம், ஒரு மன கசப்பு அது இருந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த உத்தர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அவங்களுடைய அண்ணாவை நினச்சோ அவங்களுடைய அக்காவை நினச்சோ ஒரு ஏமாற்றம், மன வெறுப்பு, மனக்கசப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் இந்த உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு முடி பிரச்சனை, சின்ன வயசுலேயே தலைமுடி நிறைக்கிறது, இளநரை பிரச்சனை, அதே போல் சின்ன வயசுலேயே தலைமுடி வழுக்கையாகிறது இருக்கும். பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த உத்தர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சொந்த வீடு அமையிறது அப்படிங்கிறது போராட்டத்துக்கு பின்ன அமையும். ஒரு சொந்த வீடோ ஒரு சொந்த இடமோ அது வாங்குவதில் உத்தர நட்சத்திரக்காரங்க ஆண்களுக்கு மனைவியினுடைய சப்போர்ட்டு, மனைவி குடும்பத்துடைய சப்போர்ட்டு அவங்களுக்கு இருக்குங்க. அதே போல் இந்த உத்தர நட்சத்திரத்துக்காரங்க மாடி வீட்டில் தான் ரொம்ப வசிக்க விரும்புவாங்க. எந்த வீடுகளுக்கு குடி போனாலும் சரி, அவங்க வாடகை வீட்டிலே இருந்தாலும் மாடி வீட்டில் ஒரு ரூம் இருந்துச்சுன்னா அந்த மாடியிலேயே தான் தங்க ஆசைப்படுவாங்க. சொந்த வீடு இருந்துச்சுன்னா மாடியில் ரூம் எடுத்து அந்த மாடியிலேயே தான் வசிக்க ஆசைப்படுவாங்க. இந்த உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். சிலவங்களுக்கு சுண்ணத் செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் வருதுங்க. 2 வீலர் ஸ்பேர் பார்ட்ஸு, ஆட்டோ மெக்கானிக் சார்ந்த துறைகளில் ஒன்று இவங்க படிப்பாங்க அல்லது இந்த துறை எப்படியாவது உங்கள் வாழ்க்கையில் வந்துடும். அதில் வேலையோ தொழிலோ கூட செய்வாங்க. இவங்க குடும்பத்தில் 3ஆம் நம்பரில் பிறந்தவங்க, 5ஆம் நம்பரில் பிறந்தவங்க, 7ஆம் நம்பர் 18, 3, 5, 7, 18ஆம் நம்பரில் பிறந்தவங்க குடும்பத்தில் இருப்பாங்க. அதே போல் இந்த நம்பர்கள்லாம் இவங்களுக்கு ரொம்பவே யோகத்தை கொடுக்கும். இந்த உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் நல்லா சமைப்பாங்கங்க. நல்லா சமைப்பாங்க. சமையலில் அவங்கள அடிச்சுக்கிட்டே முடியாது, நல்லா சமைப்பாங்க. இந்த உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுமே அவங்க விருப்பப்பட்ட டிஷ்ஷை அவங்களே சமைக்கிறதுக்கு விரும்புவாங்க. அல்லது வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆண்களே சமைப்பாங்க வீட்டில். ஒன்று அவங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு டிஷ்ஷோ, நான்வெஜ்ஜோ இல்லை எதுவோ அவங்களே சமைக்கிறதோ, அல்லது வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை இவங்களே சமைக்கிறது இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்படி சமைச்சாங்கன்னா இவங்களுக்கு டென்ஷன் நீங்கும். ஆண்கள் வீட்டில் ஒரு நேரம் உத்தர நட்சத்திரக்கார ஆண்கள் வீட்டில் ஒரு நேரம் சமைச்சாங்கனாலே, ஒரு டென்ஷன் இருந்துச்சுன்னா அவங்க சமைச்சாங்கனாலே அந்த சமைச்சதுக்கப்புறம் அந்த சமையல் கிறப்பமும் சமைச்சதுக்கப்புறமும் அவங்களுக்கு அந்த டென்ஷன் அவங்கள விட்டு போகும். அதனாலேயே அவங்க சமைக்க விரும்புவாங்க. தாய் மாமாவுக்கு ஒரு குழந்தை பிரச்சனை வரும். உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கோ பெண்களுக்கோ அவங்களுக்கு தாய்மாமா இருந்தாங்கன்னா அந்த தாய்மாமாவுக்கு ஒரு குழந்தை பிரச்சனை வரும். அல்லது தாய்மாமாவே இல்லை அப்படின்னா மாமனாருக்கு ஒரு குழந்தை பிரச்சனை, ஆண் வாரிசு இல்லாமல் போகிறது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் தாய்மாமாவுக்கோ அல்லது மாமனாருக்கோ வருங்க.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனைவிக்கு வந்து ட்ரெஸ்ஸு அதிகமாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும். கணக்கில் அடங்கா ஆடைகள், ட்ரெஸ்ஸஸ்கள் மனைவிக்கு வந்து அதிகமாக மனைவிக்கு ட்ரெஸ் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு அமைப்பு உண்டு. இந்த உத்தர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான கலர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பச்சை கலர் யோகத்தை கொடுக்குங்க. இவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான நம்பர் வந்து நான் சொன்ன மாதிரி 3ஆம் நம்பர், 5ஆம் நம்பர், 7ஆம் நம்பர் வந்து இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இத்துடன் உத்தர நட்சத்திரத்துக்கு உண்டான பலங்கள் முடிவடைகின்றன. அடுத்ததாக ஹஸ்த நட்சத்திரத்துக்கு உண்டான பலங்களுடன் சந்திக்கின்றேன். நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.